ஹாய் காய்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டீஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்னன்னு, லைக் புட்டிங் லாக் அண்ட் கார்ட்ஸ் ஆன் யுவர் ஹோம் இன்டர்நெட் கீப்ஸ் யுவர் டேட்டா சேஃப் ஃப்ரம் ஹேக்கர்ஸ் அண்ட் அன்வான்டட் ஆக்சஸ். மேக் ஷூர் ஒன்லி த ரைட் பீப்பிள் கேன் ஆக்சஸ் யுவர் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல சேஃப்டி கார்ட்ஸ் அண்ட் சிசிடிவி கேமரா இருக்கும். பிகாஸ் ஆத்தரைஸ்ட் பெர்சன் தான் உங்களால உங்க வீட்டுக்குள்ள வர முடியும். அது மாரி தான் நெட்வொர்க்ஸ்ல பொறுத்தவரைக்கும், நெட்வொர்க் மோடம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் வால்ஸ் அந்த மாரி இந்த மாரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எ எந்த வல்னரபிலிட்டீஸ் வந்து வந்தாலும் உங்களோட மோடம் ஆர் ஃபயர்வால்ஸ் வந்து அத வந்து தாண்டி தான் வரும். அத வந்து என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவாங்க. அத வந்து செக் பண்ணிட்டு, இது வந்து வல்னரபிலிட்டி இல்ல. இந்த ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு டிஃபென்சரா வந்து வால் மாரி வந்து நம்ம வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டில யூஸ் பண்றோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டீஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், என்கிரிப்ஷன்ஸ், டேட்டா லாஸ் பிரிவென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ், செக்யூரிட்டி பாலிசிஸ், ஆன்டி சாஃப்ட்வேர்ஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ், அதுமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர்வால்னா கண்ட்ரோலிங் மானிட்டரிங் நெட்வொர்க்ஸ் டிராஃபிக்ஸ். ஃபயர்வால்னா உங்களுக்கு தெரியும். அதுமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ஐடிஎஸ் இது என்னன்னா டிடெக்ட்ஸ் ப்ரொடக்ஷனல் அட்டாக்கர்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்னா உங்க சிஸ்டம்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா, நீங்க எதனா ஒரு ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் எதனா ஃபைல் பண்ணாங்கன்னா, அந்த ஆன்டிவைரஸ் வந்து செக் பண்ணும். இது ஃபைல் வந்து மெலிஷியஸா இல்ல வந்து வல்னரபிலிட்டியா. இப்போ சப்போஸ் வல்னரபிலிட்டியா இருந்தா, அது ஆன்டிவைரஸ் வந்து பாப்அப் மாரி மெசேஜ் வரும். இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த ஃபைல டவுன்லோட் பண்ணா உங்க சிஸ்டம் வந்து பிரீச் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம வந்து ஆபத்தா இருக்கு. உங்க சிஸ்டம் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணா அப்படின்னு பாப் அலர்ட் மெசேஜ் பண்றதுக்கு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுமாரி செக்யூரிட்டி பாலிசிஸ், கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் நெட்வொர்க் சேஃப்டி. அதாவது செக்யூரிட்டி பாலிசிஸ் இருக்கும். உங்க நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ண குறிப்பிட்ட இதுதான் ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் டார்க் வெப், டீப் வெப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ஸ் தான். இப்போ நீங்க அதுக்கும் மேல வந்து இல்லீகலா நீங்க என்ன ஆக்சஸ் பண்ணா, அது வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி பாலிசிஸ் வந்து உங்களால அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுமாரி என்கிரிப்ஷன் உங்க டேட்டாவே எல்லாமே வந்து என்கிரிப்ஷனா தான் போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, WhatsApp யாருனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, ரிலேட்டிவ்ஸோ நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, அது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். உங்களுக்கும் அந்த செண்டருக்கு ஒண்டி தான் தெரியும். நடுவுல என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அது யாருக்கும் தெரியாது. அதுமாரி டேட்டா லாஸ் பிரிவென்ஷன் அதாவது உங்க டேட்டா வந்து பிரீச் ஆயிடுச்சுன்னா, அது எப்படி பிரிவென்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. அதுமாரி செக்யூர் கம்யூனிகேஷன் ப்ராடக்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஓவர் த இன்டர்நெட் ஃப்ரம் இன்டரப்ஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டா இருக்க நெட்வொர்க்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுங்க. பப்ளிக் வைஃபைஸ் அண்ட் சம் அதர் ஃப்ரீ வைஃபைஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டீஸ். அதான் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட் இஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு பார்த்துட்டோம். இது மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நியூ டாபிக் பார்க்கலாம். பாய் கைஸ். ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.